சரி, ஒரே ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் ஸ்டூடியோ சார்பா. என்ன தகவல் அப்படின்னா, இப்போ ஸ்டூடியோவில் ஒரு சில ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க. அவங்க மேரேஜ் செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவனோட சேர்ந்து வாழாமல் ஒரு வேண்டாம் வெறுப்பாவோ இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு, நம்மளே ஓரளவு தோது பார்த்துக்கிட்டு மூவியெல்லாம் புக் பண்ண சொல்லிவிட்டு, அதில் ஓரளவு காசு பார்த்துக்கிட்டு, அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதையும் ஓரளவு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே இப்படியே இருக்கிறதுன்றது சரி வராது. ஓகே, ஏன் அப்படின்னா, இவங்களோட கான்செப்ட் படி இவங்க சீதை, ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ராவணன் அப்படின்ற மாதிரி. ஓகே, இம்மாதிரியான உளவியல் ரீதியான நிகழ்வு எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, எனக்கு ஒரு மேரேஜ். ஓகே, எனக்கு ஒரு மேரேஜ் நடந்தது அப்படின்னா, இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் என் மேலே எரர் ஏற்படுத்த மாட்டாங்க. அவர் மேரேஜ் பண்ணிட்டாருங்க, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவ்வளோதான். என்னோடய அக்கௌண்ட்ஸும் பாதுகாக்கப்படும். ஓகே, ஏன் அப்படின்னா, இந்த சோப்னாங்கி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்தோணி தட்டில் அவர் ஒரு வகையாக நினச்சிருப்பா. அப்படி நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் திரும்ப பாருங்கள் கூப்பிட்றா அப்படின்னு நினைப்பார். எனக்கு தேவையே கிடையாது தான். இருந்தாலும் இரவு நேரத்தில் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுறாரு. எனக்கே சங்கட்டமாக தான் இருக்குது. நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னு நான் ஏன் இம்மாதிரியான உளவியல் ரீதியான நிகழ்வுக்கெல்லாமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஓகே, அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. ஓகே, யதார்த்த ரீதியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொரியனில் 360 டிகிரி ஸ்டூடியோ, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் ஈரான், அப்புறம் நிறையா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோ தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வரைக்குமே பாகிஸ்தானில் ஒரு 5 மூவி புக் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அங்கே நில பிரச்சனை அது இதுன்னு ஊருப்பட்ட இஷ்யூ இருக்குது. ஏன் லட்சுமி ஸ்டூடியோவில் கூட நிறையா வரவேற்பு இருக்குது. இந்த ஆலியா பட் ஆக்ட்ரஸ் கூட செம்ம வரவேற்பு. நிறையா மூவிஸ் நடிக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸோட கால் ஷீட் கிடைக்கிறதுன்றது, அதாவது என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப ஒரு பிஸி ஷெட்யூலில் இருப்பாங்க. ஓகே, அவங்கள மூவியில் புக் பண்ணுற அப்படின்றப்போ, அவங்களே வந்து நடிக்கிறேன் அப்படின்றப்போ சேலரியை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதோ புரிஞ்சிக்கக்கூடாது. இவங்க தான் நடித்து ஆஸ்கார் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு சில ஆக்ட்ரஸ்லாம் நினச்சிக்குவாங்க. அப்போலாம் தோதாகாது. ஓகே, சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ அகங்காரம், ஆணவம்? ஆத்மநிலை மகிழ்ச்சிக்காக நம்ம ஓரளவு எல்லாம் தோசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஊருப்பட்ட செல்லமாயிருது. எல்லாம் தோதாகாது. ஓகே, டைரக்டர் பாலா படம் மாதிரி கேரக்டர் ஸ்கெட்சஸ்லாம் அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அப்படின்னா நிறையா பேர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வரமாட்டாங்கன்னா அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மனமானது ஒரு நிலை போடும். ஓகே, அதனால் ஊருப்பட்ட செல்லம் வச்சுக்கிட்டு நம்மளை சித்திரத்தைப்படுத்தக்கூடிய ஒரு சில நபர்கள்லாம் விலகிக்கிங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இவங்களாம் நேர்லேயும் வரமாட்டாங்க, எந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. சும்மா ஆன்லைனில் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிட்டு டைம் பாஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தோதாகாது. ஓகே, எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, அடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேரில் வந்தால் தான் தோதாகும். ஓகே, மற்றபடி ஆன்லைனு அப்படிங்க எதுவுமே தோதாகாது. ஓகே, காணல் நீர் மாதிரி தான், சும்மா டைம் பாஸ். இதில் வேறு ஏதோ வகையில் சொல்கிறாங்க, மனுஷங்க வாழ்கிறதே சிரமமாக இருக்குது. இதில் எங்கேயோ வந்த ஒரு மட்டமான ஒரு கேரக்டரு, அது சேவாதார நிலை கூட கிடையாது. ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் தோதாக இருக்குது. ஆனாலும் நம்ம இதெல்லாம் ஒரு நாகரிகமான முறையில் ஹேண்டில் பண்ணணும் தான் நானும் நினைப்பேன். தீர்வு இருக்குது, நிறையா மூவிஸ் புக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நேரில் வரணும் ஆக்டர் ரஜினிகாந்த் அவரை. ஆனால் இது எல்லாமே தோதாகும். நிறைய எல்லா விஷயத்தையுமே சால்வ் பண்ணலாம், எதுவுமே எரர் கிடையாது. அதுக்கு தீர்வு இருக்குது. ஆனால் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, அதுக்கு பொறுமை, பதம், பக்குவம், நேரில் வரணும், காசு செலவு பண்ணணும். ஓசிலே மங்களமானு நினச்சா எப்படிங்க தோதாகும்? ஏதோ ஒரு டைம் பிச்சை போடுவாங்க, ஒவ்வொரு டைமும் பிச்சை போடுவாங்க. அதுவும் ஒரு வகையான பிச்சை மாதிரி தான். இப்போது ஆக்டர் ரஜினிகாந்த் கூட நிறையா பேர்கிட்ட அவர் அப்படி தான் இருக்கார். அவரே சொந்த காசு செலவு பண்ணார்னா எரர் ஏற்படாது. நான் ப்ரொடியூசர் வாங்கி சம்பளம் கொடுத்துருவேன், என் சம்பளம் கூட சேர்த்து கொடுத்துருவேன். ஆனால் அவங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எரராக இருக்குது. இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு டாக்டர் அப்படின்னா, புக்ஸு தான் படிக்கணும். நிறையா அட்லீஸ்ட் ஒரு 10,000 புக்காவது படித்தா தான் ஓரளவு அறிவு வளரும். அறிவு வளர்ந்தால் தான் நிறையா விஷயம் ஒரு சமநிலை ஏற்படும்.
ஓகே, அதுதான் தீர்வு. சரி, நானே உங்களுக்கு தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.